உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். ஜூன் மாதம் தொடங்குது. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் தனியாக ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க, சில கூட்டமாக முறையிட்டாங்க, சில ராஜாக்கள் தங்கள் ஜனங்களோடு கூட முறையிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. தனியாகவோ கூட்டமாகவோ இல்லது ராஜ்யங்களாக வந்தால் கூட அவங்க எல்லாத்துக்கும் என்னது கேட்டாங்கன்னு கேட்டால், ஆண்டவருடைய துணை வேணும் என்று சொல்லி கேட்டாங்க. வேதாகமம் தேவன் நமது கூக்குரலை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறார் என்று சொல்கிறது. இன்று நாம் பார்க்க போகிற ஒரு ராஜா யார் என்று கேட்டால் ஆசா ராஜா. இவர் யூத ராஜாவின் 3வது ராஜா. அவரை சொல்லும்போது தாவீதுக்கு பிறகு தேவனை உத்தமமாய் தேடின ஒரு ராஜா என்று சொல்லப்படுகிறது. இவர் தேசத்தை ஆளும்போது நன்றாக ஆண்டு கொண்டிருந்தார். திடீரென்று எத்தியோப்பியனாகிய சேரா அவருக்கு விரோதமாக வந்தான். இந்த சேரா வரும்போது சேரா கையில் 10 லட்சம் யுத்த வீரர்கள் இருந்தாங்க, 300 இருப்பு ரதங்கள் இருந்துச்சு. ஆனால் ஆசா கையில் இருந்தது 5,80,000 பேர் தான். அப்பொழுது அவர் என்ன செஞ்சார், என்ன செய்யனே அவருக்கு தெரியலை. யார்கிட்ட போய் உதவி கேட்கன்னு தெரியாது இருக்கும்போது அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. தாவீது என்னுடைய முப்பாட்டனார், அவர் ஆண்டவரை தேடினாருன்னு சொல்லி. 2 நாளாகமும் 14-11 தான் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம். இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு இந்த ஹார்ட்டில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி எனக்கு 5 பைபாஸ் பண்ணும்போது நான் இந்த ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன். இந்த ஜெபத்தை நான் இன்று உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த மாதத்தில் இதை நீங்கள் திருப்பி உங்களோட பிரச்சனைகள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லலாம். ஆசா ராஜாவை போல் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 14-11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும் என்று சொல்லி அது பெரிய ப்ரேயர் பண்ணுறார். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்கிறது. அப்போது நம்ம ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கூக்குரலிடும்போது அவர் நமக்காக நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார். அது அவருக்கு லேசான காரியமாச்சு. இப்போ மோசே நீங்கள் பார்த்தீங்கன்னா, செங்கடல் அவருக்கு முன்னாக பிளந்தது. யோர்தான் குவியலாக குவிந்தது. எரிகோ கோட்டை கீழே விழுந்துச்சு. பிள்ளை இல்லாத அன்னாளுக்கு அவள் முறையிட்ட போது ஆண்டவர் ஒரு ஆண்மகனை கொடுத்தார், ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அதே போல் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டம் வரும்போது தேவதூதனை அனுப்பி அந்த எதிராக வந்த அத்தனை எதிரிகளையும் ஆண்டவர் முறியடித்து கொடுத்தார் என்றிருக்குது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்போம், பெரிய பிரச்சனையாக இருக்கோ, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குதோ, கவலைப்படாதீங்க. பிள்ளை இல்லாமல் இருக்குதோ, கவலைப்படாதீங்க. அது அவருக்கு லேசான காரியம். மரித்தவனை உயிரோடு எழுப்புவது என் தேவனுக்கு லேசான காரியம். செங்கடலை பிளந்தவருக்கு அது லேசான காரியம். இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்லிகிட்டே வந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் மலை போல் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஆண்டவர் சந்திப்பார் தெரியுமா? 3 காரியம்தான். ஆசாவை போல் அவர் கர்த்தரை நம்பினது போல் நம்மளும் கர்த்தரை நம்புவோம். நம்மை தாழ்த்துவோம், அவருடைய நாமத்தில் வருவோம். அப்படி வரும்போது தேவன் கட்டாயமாக பதில் தருவார். மறுபடியும் சொல்கிறேன், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நம்முடைய தேவனுக்கு லேசான காரியம். ஹார்ட்லேருந்து சுகமடைஞ்சு இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன்னு கேட்டால் அது தேவனுக்கு லேசான காரியமாக இருந்துச்சு. மலை போல் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கதறி அழணும். ஆசா ராஜா போல் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நினைச்சவர் உங்களுக்கு வெற்றி தருவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், ஆசா ராஜாவோடு கூட சேர்ந்து சொல்கிறோம், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் நீக்கி எனக்கு ஒரு வெற்றியை நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.